ஏற்பட்ட அந்த வலியை இனி வரும்போது நடக்கக்கூடாது, ஆனால் வலி ஏற்பட்டதை சொல்லித்தானே ஆக வேண்டும் சொல்றாரு. இது நீங்க சொன்னீங்களா? ஆமா, மாரிக்கு சொன்னேன். நீங்க எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவு கொடுக்குறீங்க மாரி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சரத்குமார் நமக்கு நாட்டாமையால தெரியும், சூரியவம்சம் எல்லாம் தெரியும். அவர் இப்படியா அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் இன்னொன்று நம்ம பாலிடிக்ஸ்ல இருக்கும். அப்போ குட் புக்ல தானே இருக்கணும். இப்படி ஒரு சேடை காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க நிறைய பேர். அதை எப்படி அந்த பாக்ஸை எப்படி உடைச்சிங்க சார்? நாளைக்கு என்ன நினைப்பாங்க, அரசியல் இருக்க அங்க என்ன நினைப்பாங்க மக்கள் நினைக்க மாட்டாங்க. அரசியல் அதோட வேற எல்லாம் நடக்குது. ஐயோ, அதுக்குள்ள போனீங்க, அது வாஸ் சப்ஜெக்ட். இந்த கதையில் சில நெருடல்கள் கேட்கும் போதே எனக்கு இருந்துச்சு. அப்போ கேட்டேன், இப்படி கிளாரிஃபை பண்ணாருன்னு சொன்னீங்க. வேறு என்னென்ன நெருடல்கள் சார்? ஏன்னா படம் பார்த்துட்டு நிறைய பேர் விமர்சனங்களை முன் வச்சாங்க. சமூக சீரழிவுன்னு சில பேர் சொன்னாங்க. மாரி செல்வராஜ் சார் வந்து அடிக்கடி வந்து சில பேர் பத்திரிகையாளர் கேட்கறது அதெல்லாம் கேட்குறான், தினம் ஒரே மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு. நான் தான் மாரி செல்வராஜ் ஒரு நாள் சொன்னேன், சார் ஏற்பட்ட அந்த வலியை இனி வரும்போது நடக்கக்கூடாது, ஆனால் வலி ஏற்பட்டதை சொல்லித்தானே ஆக வேண்டும் சொல்றாரு. இது நீங்க சொன்னீங்களா? ஆமா, மாரிக்கு சொன்னேன். நீங்க எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவு கொடுக்குறீங்க மாதிரி. சில பாதிப்புகள் ஏற்பட்ட சமூகத்தில் நம்ம இருக்கோம். அந்த பாதிப்பு ஏற்பட்டது நான் சில சொல்ல வேண்டிய கடமை. எப்படி ஏற்பட்டுச்சு? இனிமேட்டு ஏற்படாத நான் பெனட்டிக்கா சொல்லலை, ஆனால் இதெல்லாம் நடந்துச்சு. இல்லை பைசன் போகாதீங்க, டூடுக்கு போகலாம் பேசினாங்க. ஏன்னா பைசன் வந்து கேஸ்ட் பேசுது, சாதி அந்த எதிர்ப்புணர்வு, அவங்க வழிகள் இப்படிலாம் பேசுது. அங்கே டூடுக்கு போனால் அங்கே ஹானர் கில்லிங்ஸுக்கு எதிராக அவங்கள கலாய்ச்சி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அது வந்துச்சு. உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு படமாக தான் அதை எடுத்துக்கிறேன். பைசன் லால் சார் வந்து சொல்லும் போது, என்னங்க இந்த ஜாதி பையனை கூட வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, விளையாட்டை பார்த்து கொண்டு வந்தேன்டா, புரியுதா, இங்கே ஜாதி இடம் கிடையாது, விளையாட்டை பார்த்து நான் பார்த்தேன், போங்கடான்னு வராங்க. அதே வந்து அமீர் கேரட் போகும்போது அங்கே யாரை பிடிச்சி வேலை போனா தெரியுமாண்ணே அப்படின்னு, டேய் யாரை பிடிச்சி போனான்னு கிடையாது, நம்மளால ஒருத்தன் பெரிய ஆளாக வந்துட்டான் விளையாட்டில் சும்மா அவன் திறமையில தானே வந்திருக்கான். எப்படி டூடு படத்தை பேலன்ஸ் பண்ணியிருக்காரோ அது எல்லாம் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. படமாக பார்க்கும்போது நல்ல படமாக எடுத்துருக்காரு. நீங்கள் வந்து இதை தான் சொல்கிறா இதுதான் சொல்கிறான்னு அவர் நல்லா சொல்கிறது எனக்கு நியாயமாக தெரியல. ஒவ்வொருடைய வேதனையை சொல்ல வேண்டிய சூழல் இருக்கும்போது சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்ல வேண்டும், தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாதுன்ற. சீரழிக்கிறாங்க தமிழ் சினிமாவின் எல்லாம் பேசுகிறாங்க. திரைத்துறையில இருந்தெல்லாம் அந்த குரல்களில் சில நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா தான் சீரழிக்கணும் இல்லையா, அப்படி சொன்னாங்க. எஸ், சிகரெட்டே பிடிக்கூடாதுன்னு சொல்லி ஐயா சொன்னார். அது எதை எப்படி சொல்ல முடியும்? இப்போ வர விமர்சனம் சினிமாவை, தமிழ் சினிமாவை இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் சீரழிக்க சொல்லிட முடியாது. அதான் நான் சொல்ல வந்தேன். ஐம் நாட் சப்போர்ட்டிங் எனி காஸ். நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து சமத்துவத்தை விரும்புபவன். இதை நான் பார்க்கதே கிடையாது. எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த மனித ஜாதி தான். இவங்க ஏற்பட்ட வலியை சொல்கிறார்கள். அப்போ அந்த வலியை வந்து எவ்வளோ நாள் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால், நீங்கள் அந்த படத்தை பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களுக்கு பிடிக்கல. சி இஸ் டாக்கிங் ஒன்லி அபவுட் திஸ், யூ டோன்ட் லுக் அட் இட். பட் அவர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இல்லை, அவங்க இப்போ பண்ணுறது பார்த்துட்டு இப்போ கீர்த்தீஸ்வரன் வர்றாரு, அவரும் இதே மாதிரி ஜாதி ஹானர் கில்லிங்னு அவரும் வைக்கணும். இவர் ஆனர் கில்லிங் பற்றி சொல்கிறார், நடக்குதுல்ல. இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் சொல்லணுமான்ற. இன்னும் சிலர் உங்களை கேட்கலையா, என்னங்க நீங்கள் இப்படி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கீங்க, ஆனர் கில்லிங்ஸ் அது இதுன்னு. சரத்குமார் நடித்த படத்தில் ஆனர் கில்லிங் பண்ணி கிடைத்த தண்டனை அனுபவிச்சு தப்பான மேட்டர் சொன்னாருன்றது சொல்லுவாங்க. கரெக்ட். பாசிட்டிவான நபர்கள் ஓகே, நெகட்டிவான நபர்கள், ஆனர் கில்லிங் சரிதான் நினைக்கிற நபர்கள். ஒரு கட்சியின் தலைவராக பயணிக்கிறதுக்கும் இப்போ முடிவுகள், மற்றவர்களுடைய தீர்மானங்கள், மற்ற விஷயங்களும் இப்போ சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு? எப்படின்னா ஒரு நெருடல் தலைவனாக இருந்தால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு காரியகர்த்தாவாக இருக்கோம், நமக்கு உரிய மரியாதை கிடைக்கல அப்படின்லாம் என்ன தோணும். ஆனால் அதை நீங்கள் வந்து எதிர்பார்த்து தான் வந்தீங்களான்னு ஒரு கேள்வி நம்மளே திருப்பி கேட்டோம். நம்ம தலைவராக இருக்கும்போது நம்ம கூட்டணி பேச்சுவார் எல்லாத்துலேயும் நம்ம அங்கே மையமாக இருக்கும். இப்போ அப்படி சிக்கலாகும்ல, ஏன்னா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, டெல்லி தலைமையில் அங்கே முடிவுகள் நடக்கும். இப்போ வந்து பாரத பிரதமர் நேற்று வந்து கோயம்புத்தூர் வராரு, ஏசி சண்முகம் இருக்காரு, ஜி.கே. வாசன் எல்லாம் இருக்காங்க. அவனை கட்சி தலைவராக போயிருக்காங்க. நான் எந்த இதில் போக முடியாது. அப்போ கட்சி தலைவராக இருக்கிற போயிருக்கலாமோ? எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க சார்? ஏன்னா பல பேருக்கு இதை முடக்கும் இல்லை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A2B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழக மக்களுக்கு அறிமுகமே தேவைப்படாத சரத்குமார் அவர்கள். வணக்கம் சார். மகிழ்ச்சி சார் உங்களோட பேசுறதுல. டூட் திரைப்படம் எல்லோரும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் இந்த கேரக்டரில் இந்த படத்தில் ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னா தமிழ் சினிமாவில் கோலோச்சிய நபர், ஏன் ஃபஸ்ட்டு வில்லன் ஷேடு யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு கேரக்டர்னு. எப்படி நீங்கள் உங்களை அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் எப்படி அதை? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 5 வருஷம் அரசியல் வந்து டோட்டலாக சினிமாவே நடிக்காமல் இருந்தேன்.
அப்புறம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா வானம் கொட்டட்டம் வந்து நடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானம் கொட்டனால அப்படியே டைரெக்டாக மணி சார் வந்து என்ன பொன்னியின் செல்வன் நடிக்க வச்சார். அப்புறம் போர் தொழில் எல்லாமே கிட்டத்தட்ட. ஸோ போர் தொழில், பரம்பரா, அப்புறம் ஸ்மைல் மேன் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து அப்புறம் 3 BHK இப்போ டியூடு, அடுத்தது கொம்பு சீனி. பேசிக்காக நான் வந்து ரீஇன்வென்ட் பண்ணணும்னு நினச்சேன். நாட் தட் ஐ லெஃப்ட் த இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்புறம் சரத்குமார் 2.0 கிடையாது. இது நான் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். பட் நான் வந்து ஒதுங்கி திருப்பி ஏதோ சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துட்டு மண்டே வந்த மாதிரி தான். ஸோ அந்த இதில் நான் என்ன நினச்சேன்னா திருப்பி மார்க்கெட் வேல்யூ அசஸ் பண்ணுவோம் இல்லையா. முதல்ல இருந்த மார்க்கெட் என்ன, இன்றைக்கி நான் தனியாக நடித்தா என்ன நடக்கும், தனியாக நடித்தா வந்து எந்த அளவுக்கு விற்க முடியும், ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன லாபம் வருமா நஷ்டம் வருமா, இதெல்லாம் சிந்திக்கிற வேணாம். எனக்கு சார்ந்து கிடைக்குது நடிப்பேன் பணம் வாங்கிட்டு போயிடலாம் அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க இல்லை கிடக்கு. அதனால் இதை அசஸ் பண்ணணுன்னு சொல்லி தான் நான் கூடயே வந்து இன்னொரு வந்து ஹீரோவும் கூட வச்சு பயணித்தோம். அப்படி தான் வந்து ஒவ்வொரு படம் வந்துச்சுன்னா அப்படி தான் வந்திருக்கு. இப்போ டூடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதல்ல அந்த கதையை சொல்லும் போது கூட நான் வந்து வாரிசு கூட பண்ணேன். தொடர்ந்து நிறைய படம் வந்து நான் இருக்கிறன்ற படங்கள் எல்லாம் ஓடி இருக்கு. ஸோ இப்போ என்ன யூஎஸ்பின்னா சரத்குமார் இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை லக்கி சாமில் ஒரு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறாரு. அதில் சம்திங் வில் பி தேர். பெருசாக இருக்கா இல்லையா தெரியாது, பட் தெர் இஸ் சம்திங் இருக்கும், இல்லாமல் நடிக்க மாட்டான்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். தெரியல. ஸோ டூட் வந்து அதே மாதிரி வந்து கீர்த்தி வந்து எனக்கு கதை சொல்லும் போது ஃபோனில் சொன்னார் இந்த மாதிரி இருக்குது வந்து பார்க்கணுன்னு. நான் சொன்னேன் வந்து பாருங்கள், ஒரு ஹீரோயினுக்கு அப்பா, ஹீரோக்கு அப்பா, இந்த மாதிரி கதை சொன்னீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அந்த கதையை நாயகனாக நான் இருக்கணும். அது இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன். நான் அந்த கேமியோலாம் பண்ணுறது கிடையாது. ஐ டோன்ட் டூ சச் ஃபிலிம்ஸ் அப்படின்னு. இல்லாட்டி நீங்கள் முதல்ல கதையை கேளுங்கன்னார். ஏன்னா நீங்கள் கேட்டனால சொல்கிறேன் டூட் அப்படின்னு என்னது. ஸோ வந்தார், கட்டி உட்காந்து கதை சொன்னார். டோட்டலாக கதையை கேட்டவுடனே ஒரு சிறு நெருடல்கள் இருந்தது எனக்கு. சமூகத்தில் வந்து இந்த மாதிரி நடக்குமா, எனக்கு படம் வந்துட்டு நல்லா சொல்கிறேன் நான். அதனால் நான் கேட்டேன் அந்த கேள்விலாம். இல்லை சார், இது வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து வேறு லெவல் எங்கேயெல்லாம் போயிட்டுருக்கு. உங்களை வந்து நாங்கள் அங்கே பார்த்தோம், இன்றைக்கி இப்போ பார்க்குறோம். கதைக்களங்களாம் மாறிடுச்சு இன்றைக்கி. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் முந்தி வந்து சொன்னால் யாரும் ஒத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கனால இது ஒரு சின்ன மாற்றம். இது வந்து ஆனர் கில்லிங் ஒரு பக்கம். அந்த ஆனர் கில்லிங்கை தடுப்பதற்காக ஒருத்தர் காப்பாற்றுறாருன்னு எடுத்துக்கோங்களேன்ட்டார் அவர். ஓகே, அது சொல்லும் போதே அதை சொல்லிட்டு. ஆமாம், ஜஸ்ட் ஏன்னா நீங்கள் வந்து இந்த பொண்ணை காப்பாற்றுறதுனா எப்படி அப்படின்றது ஒரு தாட் தான் சார் வரும் படத்தில் ஃபுல்லாக. கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தாட்டாக இருக்கும் அப்படின்னு அதான் கொண்டு வந்திருக்கார் கடைசியில். ஸோ தட் இஸ் வை ஹி இஸ் டேக்கிங் த சாக்ரிஃபைஸ். பிரதீப் இஸ் டேக்கிங் த சாக்ரிஃபைஸ் வருது. அது மட்டும்தான் எனக்கு கேள்வியாக இருந்தது. மற்றபடி இந்த கேரக்டரைசேஷன் எப்போதும் போல் இதில் வந்து வில்லன் ஷேடு தான். இல்லை டோட்டல் வில்லன் கிடையாது. பட் அந்த ஜானரில் அந்த கேரக்டர் ஜாதி விட்டு ஜாதியை திருமணம் செய்தால் பிடிக்காத ஒரு நபர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது இது எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ரெகுலராக வில்லன் மாதிரி இருந்துட்டு டஃப்பாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அது ஒரு எப்போதும் ஒரு ரெகுலராக இருந்துருப்போன்ற ஃபீலிங்னா வி வாண்டட் டு சேஞ்ச் சம்திங், ஏதோ புதுசாக பண்ணணும்னு சொல்லும்போது இது கீர்த்தியோட ஐடியா தான். இது என்ன பண்ணலாம் நானும் யோசனை பண்ணேன், எப்படி பண்ணால் நல்லா இருக்கணும். தென் இ செட், சார் ஜென்ரலாக உட்காந்து பேசும்போது நல்லா காமெடியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்களா, அதை உள்ளே பூத்துவோம் சார் அப்படின்னு சொன்னார். ஓகே சரி வில் ட்ரை, என்ன பண்ணலான்னு, நீங்கள் ஜாலியாகவே பண்ணுவோம், வில்லந்தனம் காமிக்க வேண்டாம், ஒன்றும் காமிக்க வேண்டாம், ஜாலியாகவே ஃபன்னாகவே எடுத்துக்கோங்க. ஃபன்னாக தான் இருப்பார். பால்வளத்துறை அமைச்சர் அதிகமாக எப்படி இருப்பார்னா ஃபன்னாக இருப்பார், ஜாலியாக துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு வரி இருப்பார், அப்படி கேரக்டர் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டார். ஸோ அதை வந்து தான் முதல் எடுத்த காட்சி. அந்த பொண்ணு வந்து நான் வந்து அகநகர் கல்யாணம் பண்ணல, வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னால் தான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு படத்தில் கொடுக்கப்பட்ட காட்சி எடுக்கும்போது. ஆமாம், அதாவது நான் வந்து இங்கே ஒரு சிஸ்டர் படத்தை பார்த்து சாமி கும்பிட்டு வந்து நிற்கும் போது பொண்ணு வந்து சொல்லும் போது இதுனா இது செல்லாதுன்றேன், நீ வந்து தங்கச்சி பையனை தான் கல்யாணம் பண்ணோம், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணல கிளம்ப அப்படின்னு சொல்லும் போது அது என்னை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஷேடே அங்கே வருது. அங்கே ஆடியன்ஸ்க்கே ஷாக்கு அங்கே தான். அது வரைக்கும் ஒரு ஜாலியாக இருந்தார். இப்போ என்ன சொல்ல போகிறாரு இவர், அங்கே எஸ்எஸ்னாரனா இந்த ஜாதிக்கு அப்பாற்பட்டுனும் போது இவர் கோவப்பட்டார். இப்போ பொண்ணு என்னை மிரட்டினோன்னே அங்கே தான் அந்த ஷேடே வருது. அந்த ஷேடு வரும்போது தான் அந்த ஆடியன்ஸுக்கே தெரியுது. எனக்கு அது என்னென்னா, இந்த கேரக்டர் அந்த ஃபர்ஸ்ட் டே நடிக்கிறது, அதில் வந்து என்ன மாதிரி காமெடி பண்ணி நடிக்கிறனோ அதை த்ரூ அவுட் த ஃபிலிம் கொண்டு வரணும். ஸோ கொடுக்கப்பட்ட முதல் காட்சியே இது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த பால்வளத்துறை அமைச்சர் அதெல்லாம் ஜாலியாக வந்தேன், ப்ரெஸ்ஸில் பேசினேன், அப்படி வந்தேன், வேறு சீன் நடித்தேன், இதுக்கு வந்தேன்னா அது வேறு, அப்படி அல்ல. இது
இது முதல்ல எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் டே இதுதான். இட் வாஸ் இதுக்குள்ளே போகாட்டி இந்த கேரக்டர் வந்து என்ன நடித்தா த்ரூ அவுட் படம் பண்ணும்ல, அதுக்கு வந்து அன்னைக்கு வந்து கொஞ்சம் மெனக்கட்டும். ஓகே, இப்படி பண்ணி பார்த்தேன், அப்புறம் இப்படி பண்ணலாமா அப்படின்னு வெரைட்டி கொடுத்தேன். இதெல்லாம் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஃபைனலி ரைட் வித் தட். அதுக்கப்புறம் அந்த சீன் எடுத்தோம். ஸோ அதே பேட்டர்னை கொண்டு போயிட்டோம். ஸோ இவர் வந்து ஒரு பார்க்கறதுக்கு என்ன காமெடி பண்ணிவிட்டு வெகுளி மாதிரி இல்லை, இவர் என்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, இப்படி தான் இருப்பார். ஏன்னா எங்கேயும் நம்ம கொலை பண்ணுறதோ வெட்டுறதோ குத்துறதோ காமிக்காத ஒரு மனுஷன் தான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டர் பிடிச்சிட்டோம். ஸோ தேட் ஒர்க் அவுட். எல்லா இடத்துலையும் ஒரு துள்ளல் இருக்கட்டும், எல்லாத்தையும் பேசுகிறதுல ஒரு துள்ளல் இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு போயிட்டு இப்போ தண்ணீர் அடி சைடில் 2 இதை தூக்கிக்குள்ளே சொருகிருப்பேன். அதை பற்றி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ அது அந்த சீனில் பண்ணும்போது இருந்துச்சு, இது உள்ளே மாட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த கல்யாணத்தில் ஆடினது. ஸோ இதெல்லாம் முதல்ல பேசப்பட்டதில் வித்தியாசமாக பண்ணணும்னு முடிவெடுத்தோம். அது அமைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லணும். தேங்க்ஸ் டு கீர்த்தி. ஓகே, கரெக்ட், சூப்பராக வந்துருச்சு சார், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்கல இப்படி. ஏன்னா சரத்குமார் நமக்கு எப்படி நாட்டாமையால தெரியும், சூரிய வம்சமாலாம் தெரியும், அவர் இப்படியா அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆகுது. ஏன்னா இன்னொன்று நம்ம பாலிடிக்ஸ்லேயே இருக்கோம், அப்போ குட் புக்கில் தானே இருக்கணும்னு இப்படி ஒரு சேடை காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க நிறைய பேர். அதை எப்படி அந்த பாக்ஸை எப்படி உடைச்சிங்க சார்? சினிமா வந்து ரியல் அண்ட் ரீல் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான் முதல்லேருந்தே. நம்பியார் சாமி வந்து யார் பார்த்தாலும் கோவம் அவர் பார்த்தோம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம தலைவன் வந்து படத்துக்கு படம் அடிக்கிறார் அவர் அப்படின்னு அவர் பார்த்தா வில்லனாவே பார்த்துட்டாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து மாறி வந்துட்டோம்ல. இந்த மூவி ஹஸ் இவால்வ்ட். அது இப்போ பேட்டர்ன் இல்லை. இன்னைக்கு யார் வேணால் எதை வேணால் பண்ணலாம். நீங்கள் நல்லவனா நடிக்கலாம், கெட்டவனா நடிக்கலாம், அந்த பாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சாங்களா அதுதான் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. என்னுடைய கருத்து இன்னைக்கு. நான் போய் வந்து வில்லனாக நடிச்சேன்னா உடனே நான் வில்லன் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து 4 பாட்டு பாடிட்டு சுற்றிட்டு இருந்தா அதானே, அப்படியே கிடையாது. இந்த பாத்திரங்கள் பலரும் இருக்காங்க. டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கில் இதில் யார் யார் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுற காலகட்டத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முக்கியத்துவம் இல்லாட்டி நான் நடிக்க மாட்டேன். அந்த முக்கியத்துவத்தில் சிறப்பாக நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமா சார், அதான் என்னுடைய பேஸ் சார். அதனால் இதெல்லாம் நான் பார்க்கல. நீ சொன்ன கேள்விக்கு இது நாளைக்கு என்ன நினைப்பாங்க, அரசியலில் இருக்கேன், அங்கே என்ன நினைப்பாங்க மக்கள்லாம் நினைக்க மாட்டாங்க. அரசியல் அதோட வேறெல்லாம் நடக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அது வாஸ் சப்ஜெக்ட். அது அங்கே ஒரு குவாலிஃபிகேஷன் போகிற அரசியல்வாதி என்னன்னு இன்னும் நம்ம கிளாஸிஃபை பண்ணல. ஸோ அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட பணியில் சிறப்பாக நடிக்க வேண்டும். கொடுத்த வேலை ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷூட் இன்றைக்கும் நான் போனேன்னா அதான் என்னுடைய முதல் படம். சூப்பர். அந்த மாதிரி மெனக்கடுறது என்னுடைய பழக்கம். சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். சார் இப்போ இந்த கதையில் சில நெருடல்கள் கதையில் ஒரு சில நெருடல்கள் கேட்கும் போதே எனக்கு இருந்துச்சு. அப்போ கேட்டேன், இப்படி கிளாரிஃபை பண்ணாருன்னு சொன்னீங்க. வேறு என்னென்ன நெருடல்கள் சார்? ஏன்னா படம் பார்த்துட்டு நிறைய பேர் விமர்சனங்களை முன் வச்சாங்க. இல்லை, அது என்னென்னா ஒரு சமூக சீரழிவுன்னு சில பேர் சொன்னாங்க. சமூக சீரழிவுன்னு சொல்லும் போது இது ஒரு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டாலும் யார் சொல்கிறா என்ன சொல்கிறான்றது மக்கள் பார்க்குறாங்கிறது உண்மை. அது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இங்கே சொல்ல வந்த கருத்து என்னன்றதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரில்லியன்ஸ் ஆஃப் டைரக்டர் எங்கே வந்திருக்குன்னா, அந்த டிராவிடர் கேரக்டர், அதாவது பிரதீப்போட ஃப்ரெண்டு டிராவிடர் கேரக்டர் மூலிமா ஹீரோயினை கேட்குறாரு ஒரு இடத்துல, நீ சோறு தான் தின்றியா வேறு எதையும் தின்றியா? இது நீங்கள் ஆடியன்ஸு கேட்க வேண்டிய கேள்வியை டைரக்டர் அவர் மூலிமா கேட்டார். இட் இஸ் நாட் எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட்டிங் வாட் இஸ் பீன் டன். அதை வந்து அங்கே சுட்டி காட்டுறோம். அதே கிளைமேக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த இமேஜ்லாம் உடச்சி நான் பிரதீப்போட கீழே உட்காந்துட்டு காலில் வந்து தொடையில் கையை வச்சுட்டு பேசுகிறேன்ல, அங்கே என்ன கேட்டேன், தாலி கட்டுறது ஒருத்தன், குழந்தை பத்து நூற்றாப்பா, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறோம். ஸோ எவ்ரிவேர் இஸ் பிளேசிங் வாட் இஸ் கம்மிங் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். சமூகத்தோட அந்த கேள்விகளை அங்கே வச்சுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து அவருடைய டைரக்ஷன் சொல்லுவேன். இஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டுட். இதுவும் கேட்பாங்க, ஆனால் எதுக்காக பண்ணியிருக்கோம், என்ன வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது பிரதீப்போட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொன்ன பிறகு ஆனர் கில்லிங் அதெல்லாம் நடக்கலாமா, அப்போ அந்த பொண்ணு எப்படி காப்பாற்றுறதுன்னு தான் வந்து கடைசியில் வந்து கதையை முடித்தாங்க சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து தட் இஸ். ஆனால் இது இப்படி தான் பண்ணுமான்னு பார்த்தா பழைய படங்கள் நிறைய வந்துடுச்சு. நீங்கள் எப்படி அரங்கேற்றம்னு பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத புரட்சிகரமான கதைகள் சிறப்பாக ஓடிய படங்கள் உண்டு. அதனால் சில விஷயங்கள் வந்து ஒரேடியாக டீப்பாக போய் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா சினிமாவில் சொல்கிற எல்லாரும் கேட்டு நடந்துடுறாங்களா? நடக்கிறது இல்லைல்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எவ்ரிதிங் அதை நினச்சி அதை பார்த்து தான் மக்கள் கேட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது, அதை பார்த்தா மக்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட், கிவிங் சம்
தாட்ஸ். அந்த தாட்ஸ் வந்து எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி இந்த டீப்பாக போய் இது என்ன தெரியும் அப்படிலாம் இல்லாட்டி பண்ண மாட்டாங்களா இல்லையா? நேற்று வந்து ஒரு கொலை நடக்குது ராமேஸ்வரத்தில். 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வந்து லவ் பண்ணலன்ற ஒரே காரணம் ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணுறான். இது வந்து இப்போ சினிமாவில் சொல்லி கொடுக்குறது இல்லையே. ஸோ பீப்புள் ஹவ் பிகம் டிஃப்ரெண்ட். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து வீட்டிலேருந்து சொல்லக்கூடிய பாடங்கள். எப்படி வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ சினிமாவும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுது. சினிமா வந்து சில இருக்கிற நிகழ்வுகளை இப்படி நடக்கிறத வந்து காமிச்சிக்கிட்டு அதை கொண்டு போயிடுறாங்க. ஸோ தட் வித் த கிரவுட் ஷுட் நாட் டூ இட் வேணா சொல்லுவாங்க. அதை சொல்கிறாங்க தவிர்க்கிறதுக்கு அதை காமிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இனிமேல் வந்து மாரி செல்வராஜன் சார் வந்து அடிக்கடி வந்து சில பத்திரிகையாளர் கேட்குறது அதெல்லாம் கேட்குறாங்க. தினம் ஒரே மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு. நான் தான் மாரி செல்வராஜன் ஒரு நாள் சொன்னேன், சார் ஹாலிவுட் இஸ் டெவலப்ட். இன்றும் கருப்பர்களை வைத்து படம் எடுக்கிறாங்களா இல்லையா? அவங்களுடைய பாதிப்பு, அவங்களுடைய ஸ்லேவரி, அடிமைத்தனம், இதை சொல்லிக்கிட்டே தான் இன்றைக்கும். இண்டிபெண்டன்ஸ் வந்து எவ்வளோ ஒரு ஆண்டுகள் ஆகிடுச்சு. அது சொல்ல வேண்டியதுனா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வலியை இனி வரும்போது நடக்கக்கூடாது. ஆனால் வலி ஏற்பட்டதை சொல்லித்தானே ஆக வேண்டும் சொல்கிறார். தானே இது நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம், மாரிக்கு சொன்னேன். நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் இவ்வளோ கொடுக்குறீங்க மாதிரி. நீங்கள் வந்து சில பாதிப்புகள் ஏற்பட்ட சமூகத்தில் நம்ம இருக்கோம். அந்த பாதிப்பு ஏற்பட்டது நான் சில சொல்ல வேண்டிய கடமை. எப்படி ஏற்பட்டுச்சு இனிமேட்டு அதனால நான் ஃபெனட்டிக்காக சொல்லலை, ஃபெனட்டிக்கலாக சொல்லலை, இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடந்துச்சு இல்லை, அதை தான் நான் சொல்கிறோம். அது சொல்லக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்னு அவர் கேட்டார். ஆனால் அப்படி பார்த்தா நான் அது கம்பேரிசன் சொன்னேன். அப்படி பார்த்தா பிளாக்ஸ் வச்சு படம் எடுக்கக்கூடாதுல்ல. அவங்க அந்த கருத்தையே சொல்லாத படம்லாம் எடுக்கணும். நிறைய படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்பட்ட ஸ்லேவரி, அடிமைத்தனம் எப்படி நடத்தப்பட்டார்கள் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் இப்போ சொல்கிறாங்க. ஸோ அதனால் திஸ் இஸ் அ மூவி வேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் சமூகத்தில் நடந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவாங்க. அதை நம்ம டீப்பாக போய் பார்த்து இவர் வேணும்னு இப்படி எடுக்கிறாரு, இப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்கள் மாரி செல்வராஜ் பேர் எடுத்தனால இப்போ அவரோட படமும் சேர்ந்தே வந்துச்சு. 2 படமும் ஒரே நாளில், அதாவது தீபாவளி ரிலீஸாக வந்துச்சு. நிறைய பேர் வந்து எப்படி பேசுனாங்கன்னா, பைசன் போகாதீங்க, டூடுக்கு போகலாம் பேசுனாங்க. ஏன்னா பைசன் வந்து கேஸ்ட் பேசுது, சாதி அந்த எதிர்ப்புணர்வு, அவங்க வழிகள் இப்படிலாம் பேசுது. அங்கே டூடுக்கு போனால் அங்கே ஹானர் கில்லிங்ஸுக்கு எதிராக அவங்கள கலாய்ச்சி, இன்னும் சொல்ல போனால் இதை விட ஓவர் டூவாக என்டர்டெயின்மெண்ட் தளத்தில் அதை சொல்கிறதுனால யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அது வந்துச்சு. ஸோ இப்படியான ஒரு காம்படிஷன் வந்தது. இல்லை, படத்தில் வந்து காம்படிஷன் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கணும். ஒருத்தர் படம் எடுக்கும் போது எல்லா படம் ஓடணும்னு நினைக்கலாம். ஆனால் அவங்கவுங்க தன்னுடைய படம் சிறப்பாக வர வேண்டும் என்று எண்ணுவது தவறு இல்லை. அப்படி பார்த்தா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து 10 பேர் ஒருத்தனை ஓடி ஜெயிச்சிக்க வேண்டியதானே. இல்லை, நான் இவங்களை எதிர்க்கிறேன், இவங்களை ஆதரிக்கிறேன், பார்த்தா இவங்களும் இப்படி ஐயோ இவங்களும் ஜாதிக்கு எதிராக படம் இல்லை. இங்கே என்னன்னா பேசிக் அங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கே வந்து கொஞ்சம் உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு படமாக தான் அதை எடுத்துக்கிறேன் பைசன். ஸோ 2 பேர் வந்து வாழ்ந்த இருவர் அப்படின்றத பேக்ரவுண்ட் இருக்கு. கதை படம் பார்த்தவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியும். அதே பேலன்ஸ் பண்ணியிருப்பார். லால் சார் வந்து சொல்லும் போது என்னங்க இந்த ஜாதி பையனை கூட வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, விளையாட்டை பார்த்து கொண்டாண்டா புரியுதா, இங்கே ஜாதி இடம் கிடையாது, விளையாட்டை பார்த்து நான் பார்த்தேன், பசங்க போங்கடான்னு வரும். அங்கே அதே வந்து அமீர் கேரட் போகும்போது அங்கே யாரை பிடிச்சி வேலை போனான் தெரியுமாண்ணே அப்படின்னுவான். டேய் யாரை பிடிச்சி போனான்னு கிடையாது, நம்மளால் ஒருத்தன் பெரிய ஆளாக வந்துட்டான் விளையாட்டில் சுமார், அவன் திறமையில தானே வந்திருக்கான். திறமையில அந்த மாதிரி பேலன்ஸ்டு. எப்படி டூடு படத்தை பேலன்ஸ் பண்ணியிருக்காரோ அது எல்லாம் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. படமாக பார்க்கும்போது நல்ல படமாக எடுத்துருக்காரு. நீங்கள் வந்து இதை தான் சொல்கிறா இதுதான் சொல்கிறான்னு அவர் நல்லா சொல்கிறது எனக்கு நியாயமாக தெரில. ஓகே, ஒவ்வொருடைய வேதனையும் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கும்போது சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்ல வேண்டும், தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாதுன்ற. ஆனால் சார் சீரழிக்கிறாங்க தமிழ் சினிமாவினெல்லாம் பேசுகிறாங்க, திரைத்துறையிலேருந்தெல்லாம் அந்த குரல்களில் சில நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா சினிமா தான் சீரழிக்கணுங்க இல்லையா? அப்படி சொன்னாங்க. சிகரெட்டே பிடிக்கூடாதுன்னு சொல்லி ஐயா சொன்னார். அது என்ன எப்படி சொல்ல முடியும்? இப்போ ரஜினி வந்து சிகரெட் போட்டார்னா அது வந்து அவரால் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் சில பேர். நான் வந்து படம் பார்த்தேன், நான் வந்து படம் பார்த்து சிகரெட்டோ படம் பார்த்து குடிக்கலையே. நல்ல கருத்து எடுத்துக்கு தானே. யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா வள்ளுவர். அப்போ என்ன சொல்கிறாங்க, இது நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருந்தால் அதை ஏற்றுக்கணும். இது சரி வராது நமக்கு அப்படின்னு விட்டுடணும். எல்லாத்தையும் நீங்கள் கிரகிச்சிட்டு போகிறவங்களா நீங்கள். இப்போ கதாநாயகன் வந்து ஹீரோவில் பார்த்து டே நீங்களாம் வந்து கிணத்து போய் நாளைக்கு குதிச்சிருக்கா அப்படின்னு குதிச்சிருவீங்களா? யோசிப்பீங்களா? யோசிக்காமல் செய்கிறது வந்து வெறித்தனமாக பக்தர்கள். யோசிப்பீங்களா எல்லாரும்? அந்த க்ஷணம் யோசிப்பதுக்கு தானே. அப்போ யூ காட் யுவர் ஓன் மைண்ட். ஸோ யூ ஆர் த டிசைடிங் அத்தாரிட்டி. நீங்கள் தான் முயற்சி. மந்தைகள் இல்லை நம்ம. ஆமாம், அதனால் யூ ஆர் நாட் அ ரோமன் மாப்.
நீங்கள் வந்து சிந்திக்கக்கூடிய மனிதர்கள். அது இந்த இதில் வந்து பீரியடில் வந்து எல்லாரும் வந்து அறிவு ஆற்றல் திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள். அவங்க சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் எல்லாம் சொல்கிறதெல்லாம் அப்படி எடுத்துக்கக்கூடிய யாரும் கிடையாது. எல்லாரும் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கதையை கதையாக பார்க்க வேண்டும். சினிமா தான் சீரழித்ததுன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா சினிமாவுக்கு அப்பாற்பட்ட இதெல்லாம் இருக்காங்களே, மற்ற தொழிலில் இருக்கவங்களாம் சீரழிக்கலையா? அதான் சார், சினிமா பார்த்து தான் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, ஆரம்பத்தில் அப்படி ஒரு விமர்சனம் இருந்துச்சு. சினிமா வந்து ஒரு சீரழிவு, சினிமாவால் சீரழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்போ வர விமர்சனம் சினிமாவை, தமிழ் சினிமாவை இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் அப்படி சீரழிக்கிறாங்க. சொல்லிட முடியாது. அதான் நான் சொல்ல வந்தேன். ஐம் நாட் சப்போர்ட்டிங் எனி காஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து சமத்துவத்தை விரும்புபவன். எனக்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன். ஜாதி மொழிபேதமற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபட வேண்டும் சொல்கிறவன் தான். இன்றி வரையும் அதை தான் கடைப்பிடிக்கிறேன். எனக்கு வந்து இதை நான் பார்க்கதே கிடையாது. எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்து மனித ஜாதி தான். சிம்பிள் அஸ் தட். அது வெரி கிளியர் இன் தட். எனக்கு வந்து நீ யாருப்பா அப்படிலாம் கேட்டலாம் பழகுனது கிடையாது. ஸோ ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் சமம்ன்றது தான் முக்கியம். அப்போ தான் ஒரு சொசைட்டி நல்லாயிருக்கும், அப்போ தான் நாடு நல்லாயிருக்கும், வீடு நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஏற்பட்ட வலியை சொல்கிறார்கள். அப்போ அந்த வலியை வந்து எவ்வளோ நாள் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால், நீங்கள் அந்த படத்தை பார்க்காதீங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களுக்கு பிடிக்கல. சி இஸ் டாக்கிங் ஒன்லி அபவுட் திஸ், யூ டோன்ட் லுக் அட் இட். பட் அவர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ மாற்றி எடுப்பாங்க, கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, சரி இப்போ வேற ஒரு கதையை சொல்லுவோன்னு எடுக்கலாம். ஸோ இனிஷியலாக அவங்க ஏற்பட்டது தானே சொல்லுவாங்க. இல்லை, அவங்க இப்போ பண்ணுறது பார்த்துட்டு இப்போ கீர்த்தீஸ்வரன் வர்றாரு, அவரும் இதே மாதிரி ஜாதி ஹானர் கில்லிங்னு அவரும் வைக்கலாம். இவர் ஆனர் கில்லிங் பற்றி சொல்கிறார். நடக்குதுல்ல, நடக்குதா? இப்போ காட்டுறேன். ஆமாம், அது வந்து ஆனர் கில்லிங் நடக்குதுல்ல, இன்றைக்கும் நடந்துச்சுல்ல, நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சுல்ல. அதுதான் வந்து தவறுன்னு சொல்கிறதுக்கு இந்த என் கேரக்டர் சொல்லி கடைசியில் நான் வந்து பண்ண தப்புக்கு வந்து தண்டனை அனுபவித்து ஜெயிலில் போய் உட்காருவேன் காமிச்சாங்கல்ல. திஸ் இஸ் வாட் இட் இஸ். யூ ஆர் ஒன்லி சேயிங் சம்திங். மக்கள் எதை எடுத்துக்கிறோம் பார்க்கணும். அதான், இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் சொல்லணுமான்ற இல்லை, சமூகத்தில் நடக்கிறத சொல்லி தான் ஆகணும். அது எப்படி சொல்கிறீங்கன்னு இருக்கு. அவ்வளோ. அண்ட் கீர்த்தீஸ்வரன் மேடையில் பேசும்பொழுது டைரக்டர் எப்படி இப்படியான சீன்ஸ் வைக்கிறீங்க, தாலி ஏற்கிற மாதிரியெல்லாம் வைக்கிறீங்க, இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு ஆனால் வேற ஒருத்தரோட வாழ வைக்கிறது, ஹானர் அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணு செத்துறக்கூடாதுன்றக்காக அப்படி ஒரு இது பண்ணுறாரு, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு லைஃப்பை. ஸோ இப்படியெல்லாம் வைக்கும்போது இதெல்லாம் என்னங்க ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்லும்போது அவர் 2-3 பல ஒரு பல நாட்களுக்கு முன்னாடி, ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனித்தனியாக வீட்டில் இருப்பாங்க. ஓகே, வந்துச்சுல ஒரு படம். நிறைய பாலச்சந்தர் நிறைய எடுத்திருக்காரு, பாக்யராஜ் சார் எடுத்திருக்காங்க, எல்லாம் எடுத்திருக்காங்க. சி படமாக வரலன்னு சொல்ல முடியாது. சோ மெனி மூவிஸ் ஹவ் கம். அப்போ வந்து அந்தந்த பீரியடில் வந்து அது ஒரு புரட்சி, இது இப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஏற்பட்டுருக்கும். அதெல்லாம் நடக்கும். சரி, நான் சொன்ன பொழுது சாராம்சம் என்ன, முதல்ல கீர்த்தி எனக்கு சொன்ன கதை தான் எடுத்திருக்காரு. அவர் சொல்ல வந்து வெரி கிளியர். ஐ எம் அ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஆனர் கில்லிங். ஜாதி விட்டு ஜாதியை போனால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ ஐயோ இவர் விடமாட்டாரேன்னு சொல்லி பதட்டப்பட்டு இருக்கும்போது பிரதீப் செட்ஸன் அண்ட் ஈ சேஸ் ஓகே திஸ் இஸ் ஒன்லி வேனா இதான் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ரெண்டாவது ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ வச்சுருந்தாங்க. அந்த ஹீரோயினுக்கு குரலுக்கு என்ன ஆனாலும் அவர் வந்து பாதிப்பு அடைவார்னு சொல்லி காது குத்துறதுலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. எஸ். ஸோ வென் ஷீ கிரைஸ் he doesn't like, he wants a supporter. அதனால தான் வெளியே போயிட்டு வந்து திருப்பி வந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ எவ்ரிவேர் தேர் இஸ் a ரீசனிங் எல்லாம் படம் சொல்லலை. இல்லை, பெரியாரை உள்ள எழுதிருப்பார் அந்த ப்ரெஸ் மீட்டில். இங்கே ஒரு பெரியவர் இருந்தார், அவர் இதை விட பயங்கரமாலாம் பேசியிருக்காருன்னு பெரியார் அவர் வந்து அதை வந்து ஒரு பட்டும் படாமல் ஏதோ சொன்னார். அவர் என்ன சொல்ல வந்தாலும் அடுத்த இன்டர்வியூவில் ஏதாச்சும் சொல்லும் போது இன்னும் சிறப்பாக சொன்னாக இருக்கும். நான் சொல்கிறேன் என்ன நினைக்கிறாருன்னு தைரியமாக சொல்லணும். கருத்துக்களை சொல்கிறதும் தப்பு கிடையாது. சுதந்திர நாடு இது, யார் வேணால் என்ன கருத்து. ஆர்டிகல் 19 வெரி கிளியர்லி கிவ்ஸ் யூ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச். அதனால் சொல்லலாம். அதுக்கப்புறம் மாற்று கருத்து தான் மற்றவங்க சொல்லுவாங்க. நீ இப்படி சொன்னது தவறுன்னு அவங்க சொல்லட்டும். சொல்ல வந்த கருத்தை ஏன் நம்ம பாதியில் நிறுத்திக்கிறோம்? ஆமாம் சார். சார், தாலியை ஃபஸ்ட்டு சீன்லேயே தாலியை பறிக்கிற மாதிரியான தாலி பறிக்கல, அது தெரியாமல் வந்துருச்சு. ஆமாம், நான் எல்லாரும் அப்படி சொல்லலையே. இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அவன் பார்த்தாங்க பிடிச்சிருந்தா டப்புன்னு இழுத்தோன்னா அவங்க கையில் வந்துருச்சு. தாலியை சரியாக கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தாலியை அதே பொண்ணு இவன் இன்வைட் பண்ண போகும்போது தாலி வேற இடத்துல மாட்டி. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தாலி எல்லாம் கட்டிட்டு போகிறான்னு கேட்டுட்டீங்கன்னா சமூகத்தில் நடக்காத ஒன்றுன்னு சொல்ல கிடையாது. தாலி பெட்ரூம் கிட்ட வச்சுட்டு வந்தமான்னு சொல்கிறாருல, சென்டிமெண்டல். அது வந்து கல்ச்சர். ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் மனதால் ஒன்றாகிவிட்டு சிறப்பாக வாழ வேண்டும்னு வந்த பிறகு தாலி கட்டுறது வந்து முறை. ரிங்கு சேர்ச்சுனா ரிங்கு, துவா பண்ணும்போது நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் இது இருந்தால் தான் கணவன் மனைவியான்னு சொல்லி இன்று உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தாலியை போடாமல் தான் போகிறாங்க.
இல்ல அதுதான் அது கலாச்சார சீரழிவு. ஐயோ அது நம்ம இல்லைங்க, தமிழ் பண்பாடு. இன்னைக்கு யாருமே போடுறது இல்லையே. போடாட்டியும் வந்து சீரழிவு பண்ண அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ எங்கே போதனை பண்ணுறது நமக்கு தெரியல. இப்போ நான் வந்து இருந்துட்டு இல்லைங்க இனிமேல் நீங்கள்லாம் வந்து தாலியை கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு அப்பா அம்மா சொல்கிறாங்களா? அந்த மாதிரி யாரும் சொல்லலையே. அதனால் அவர் அந்த லிபர்ட்டி எடுத்துக்கிட்டார். The director liberty has taken that it is happening in society that நீ வந்து பெட்ரூம் கிட்ட வச்சுட்டு வந்துட்டமா, அதை வந்து எதுக்கு வச்சுட்டு வந்தாங்க, தாலியை கழட்டிட்டு குளிக்க போயிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ பட் ஸ்டில் அது போட்டாதான்றது ஒரு இம்பார்ட்டன்ஸாக இன்றைக்கி சமூகத்தில் இல்லைன்றதை சுட்டி காட்டுறாரோன்னு எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு சார் அந்த சீன்ஸ், அந்த மாதிரியான விஷயம்? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு காமெடியாக தான் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த சீனில் அவர் சொன்ன பஞ்சுக்கு அவர் சொன்னது வந்து தாலியை அங்கே விட்டுட்டு வந்துட்டோமான்னு சொல்கிறது ஒரு காமெடியாக ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, அது தாலியை கழட்டி வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்லலை. தாலி இங்கே இருந்துச்சுன்னு வந்து சொன்னார். இப்போ எல்லோரும் வந்து குளிக்க போகும்போது ஒரு தாலியை வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து சாமி கும்பிட்டுட்டு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு சந்தனம் பூசுறவங்க இருக்காங்க. ஸோ தட் இஸ் அந்த படத்தில் அந்த காட்சியாக தான் எடுத்துக்க முடியாது. ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவர் திணிக்கிறாருன்னு அப்படி வைக்க வேண்டாம், எடுத்துக்க வேண்டாம். அதுவும் டீப்பர் சப்ஜெக்ட். நீங்கள் சமூகத்துள்ள போனோம்னா அந்த போனீங்கன்னா டீப்பர் சப்ஜெக்ட். அப்போ மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது சில பேர் வந்து தாலியை வந்து வீட்டில் வச்சுட்டு தான் போகிறாங்க, நடக்குதுல்ல. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் நாட் தட். அதுக்கு வந்து ஒரு கணவனுக்கு உரிய மரியாதையை சிறப்பாக அது வந்து கொடுக்குறாங்கன்னா தான் வந்து அப்படின்ற சமூகம் வந்துருச்சான்ற அளவுக்கு வந்துருச்சு இப்போலாம். சார், இப்போ விஜய் கூட நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரு அப்பா கேரக்டர், இல்லை அசோக் செல்வனோட ஈக்குவலான ஒரு கேரக்டர், இப்படியானது சூஸ் பண்ணுறது வேற. இதில் வில்லன்ல வில்லனாவே நினைக்கலையே. நான் நினச்சது இந்த கதையில் வந்து ஒரு நீங்கள் ஹீரோ, நீங்கள் கதைக்கெல்லாம் அப்படி தானே. ஏன்னா பேசிக்லி நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். என்ன கதை ஒன்றுமே இல்லை. நீங்க ஏதாவது பண்ணாதான் கேரக்டர் யார் நடித்திருந்தாலும் அந்த கேரக்டர் ஒரு மைய கேரக்டர். ஹீஸ் a person is like this. ஐயோ இந்த மாதிரி நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணா என்ன? ஏன்னா இன்னொன்று சொல்லிட்டோமே, அந்த தங்கச்சியை கொண்டதே நான் தான்மான்னு சொல்லிட்டோம்ல. அது எவ்வளவு வில்லத்தனமான ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து நம்மள என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துல பிரதீப் வந்து காப்பாற்றி கூட்டு போறாரு. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அது வந்து என் கேரக்டர். எஸ், இன்னொன்னு பிரதீப் உங்களை நேரா எதிர்க்காம இல்லையே, ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு டைவர்ட் பண்ணி தான் போயிட்டாரு. இவரை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. we cannot fight him, we have to only convince him, try to do something different or escape ஆகலாம், பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக வந்து சாவறதுக்கு தயாரான மாதிரி தான் எல்லாம் இருந்தாங்க. ஸோ வேற இந்த ஹோல் திங் கம்ஸ். எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும்போது நெஞ்சு வலிச்சது, கீழே விழுந்துட்டேன், காப்பாற்றாங்க, கொண்டு போய் போட்டாங்க. தென் he tries to tell me what it is. So it's been done, all ends well மாதிரி படம் பண்ணிட்டாங்க. எஸ் சார், நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார், பெரிய மற்ற ஸ்டார்களோடையோ அல்லது கோ ஸ்பேஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதோ வேறு. இந்த படத்தில் ஆனாலும் நீங்கள் தான் அச்சாரம்னாலும் கூட சீன்ஸ் கம்மி, போர்ட்ரையில் வந்து அவருக்கு மாசான மூமெண்ட்ஸ் இன்னும் கூட அதிகம். அப்போ நமக்கு வேற ஒரு ஸ்டார்னா எஸ்டாப்ளிஷ்டான அல்லது படம் ரிலீஸ் ஆனவுடனே பிரதீப் ஒரு பக்கம் பேசுகிறாங்க, கீர்த்தி ஒரு பக்கம் பேசுகிறாங்க, சரத்குமாரை பற்றி பேசுகிறாங்களா இல்லையா? நிறையா. ஸோ தட் மீன்ஸ் தட் கேரக்டர் போதுமானது. ஒரு கேரக்டரில் இன்றைக்கி இப்போ தான் டூட்டில் செம்மையாக பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஓடிடியில் வந்த பிறகு. தட் மீன்ஸ் ஒரு நடிகனுக்கு அதுதானே அப்ரிசியேஷன். ஸோ அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கின்ற படத்தில் நான் இருந்திருக்கேன். அந்த படம் ஓடுவதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிற போது we are part of a team work which has succeeded. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் அதுக்கு எந்த அளவுக்கு போகணுன்னு இருக்குல்ல, அதுக்கப்புறம் வெட்டி ஒருத்தர் சாட்சி போட்டுட்டு இருக்க யார் கூட நடிக்கிறோங்கிறது. அப்போ இன்னொன்று அப்போ அசோக் செல் வந்து கடைசியில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் இதே கேள்வி தான் போர் தொழிலில் கழுத்தில் ஒரு அடிச்சா நீங்கள் விழுந்துட்டீங்க, அதுக்காக அவர் தான் கண்ணை லோட் பண்ணி சுட்டார் சார். நாங்கள் சார் அது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அசோக் செல் வந்து சரத்பாபு அடித்த கீழே வந்தார், அதுக்கப்புறம் நாளில் வந்து காப்பாற்றினாங்க. ஸோ அவன் ஒரு டெட்லி ஃபெலோன்னு காமிச்சாச்சுல. ஸோ இது மட்டும்தான் அவன் யூஸ் பண்ணானா அவன் விழுந்துட்டேன். அதுக்குள்ளே இந்த மீன் டைம் ஹஸ் டன் ஹிஸ் ஜாப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேல் பாபா போகலாம், ரொம்ப பெருமைப்படுத்தி வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டோம்ல. இட்ஸ் ஆல் எஸ்டாப்ளிஷ்ட், இட்ஸ் ஆல் ஸ்டோரி ஹவ் இட் இஸ் டோல்ட். ஸோ கேரக்டர் எப்படி இருக்கு, அது அந்த படத்தை எப்படி டிரைவ் பண்ணுது. அதே வந்து ரொம்ப வந்து சமுதாயத்தை சீரழிக்கிற மாதிரி கருத்துக்கெல்லாம் சொன்னால் நான் வந்து நிச்சயமாக நான் பண்ண மாட்டேன், நான் சொல்லிடுவேன், அப்படி மாற்றி அமைக்க சொல்லுவேன். சார், இன்னும் சிலர் உங்களை கேட்கலையா, என்னங்க நீங்கள் இப்படி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கீங்க, ஹானர் கில்லிங்ஸ் அது இதுன்னு இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்ல அந்த மாதிரி எதுவும் கேட்கலையா? இல்லையே, என் மூலியமாக அந்த இதை வந்து சரத்குமார் நடித்த படத்தில் ஹானர் கில்லிங் பண்ணி கிடைத்த தண்டனை அனுபவிக்க தப்பான மேட்டர் சொன்னாருன்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட், பாசிட்டிவான நபர்கள் ஓகே, நெகட்டிவான நபர்கள் இல்லை, ஹானர் கில்லிங் சரிதான் நினைக்கிற நபர்கள் இல்லை, அது தப்புன்றதை நான் உணர்த்திட்டேன். நீங்க உணர்த்துறீங்க சார், நான் உணர்த்தல. ஆஸ் அ பர்சனாலிட்டி கேட்டதுதான், ஆஸ் அ பர்சனாலிட்டி சரத்குமாரே இதை பண்றாரு அப்படின்னு கேட்குறீங்க.
நான் வந்து என் மூலியமாக இதை செய்வது தவறுன்னு கடைசியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே ஒரு பெரிய செய்தி தானே. பெரிய செய்தி, ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. சூப்பர் சார். நெகட்டிவான ஆட்கள், அதாவது சாதியை ஆதரிக்கக்கூடிய, இந்த ஹானர் கில்லிங்ஸ் ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இல்லை, யாரும் அவங்க வந்து பார்த்து வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும்ல. ஓகே, தட்ஸ் வாட் ஐ சே. ஸோ அது ஒரு பெரிய பலன். இப்போ காஞ்சனா படம் நடித்தேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இது வந்து எப்படி அமையும்னு லாரன்ஸை கேட்டேன். ஆனால் இந்த சில செய்திகள் நீங்கள் சொல்லும் போய் ரீச் ஆகுனே அப்படின்னு அங்கே ஏற்படுகின்ற, அவங்களால ஏற்படுகின்ற இல்லையா, அவங்கள பற்றி கருத்து சொல்லி இவங்களை வந்து இழிவுபடுத்தக்கூடாதுன்ற கருத்து சொல்லி எல்லா விதத்துலையும் ஒரு கருத்து வந்துச்சாங்க. நான் ஆக்சுவலி அதை தவிர்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த கேரக்டர் வெஸ்டா எந்த கேரக்டர் வேணாலும் நடிச்சாலும் அதுவே நடிச்சிட்டாரு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி நடிக்க மாட்டாங்கல்ல. போல்டான ஒரு அது மாதிரி வந்து ஐ ஹவ் டேக்கன் சம் இனிஷியேட்டிவ்ஸ். அது சக்ஸஸ் ஆகணும், சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரெலவெண்ட்டாக இருக்க முடியுதுல்ல. நீ காஞ்சனா நடிக்கும்போது காஞ்சனா அங்கிள் என்ன கூப்பிட்டாங்க, வாரிசு நடிக்கும்போது வாரிசு அங்கிள் கூப்பிட்டாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ இன் திஸ் ஜென்ரேஷன். ஓகே, வேறு ஏதோ படம் பண்ணிட்டு யாரும் பார்க்காத படத்தை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பார்க்குற படத்தில் நம்ம இருக்கோம்ல, பார்க்குற படத்தில் வி ஆர் சோபிக்கிறோம்ல, அதுதான் முக்கியம். ஸோ காஞ்சனா கேரக்டர் சார் நீங்கள் சொன்னனால எப்படி அதை உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் எப்படி அதை ஒத்துக்கிட்டீங்க அந்த கேரக்டர்? லாரன்ஸ் வந்து சொல்லும் போதே நான் சொன்னேன், லாரன்ஸ் ஃபர்ஸ்ட் சீனில் நான் ஓடி வர சீனில் பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா படம் ஃப்ளாப் பண்ணேன். ஆனால் சிரிக்க மாட்டாங்கன்னார். அதான் நடந்தது. ரஜினி சாரே படம் பார்த்துட்டு இந்த படம் ஏன் அப்படி ஓடுதுன்னு சொல்லி நான் பார்த்தேன் சரத் அப்படின்னாரு. படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த கேரக்டர் ஓடி வந்தோன்னே நீங்கள் வந்தோன்னே என்ன இதுன்னு பார்த்தா அங்கேருந்து படம் ஃபுல் ஸ்பீடில் போச்சு. ஐ லைக் இட் அப்படின்னாரு. அப்போ ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மைய பாத்திரத்தை நடிக்கும் போது அந்த பாத்திரத்தினால் அந்த படமும் சோபிக்கிறது இல்லை. கண்டிப்பாக சார். இன்னொன்று அந்த கேரக்டர் நீங்கள் எடுத்தது இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஒத்துக்கிட்டது எப்படி அப்போது? அதனால் இட் இஸ் ஒரு மெசேஜ் வருதுல்ல. அப்போ நான் சொல்கிறது போது தான் எனக்கு தெரியுது மக்களுக்குன்றது. ஒரு இந்த மாதிரி ஒரு ஹீரோ சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு தான்? 100%. வாட் எவர் ஐ டூ ஐம் சாட்டிஸ்ஃபைட். இல்லைன்னு நான் படம் பண்ண மாட்டேன். ஓகே சார். சார் இண்டஸ்ட்ரி வைஸ் இப்போ பேசுகிறாங்க, கன்னடமும் மலையாளமும் பெரிய மார்க்கெட் வேல்யூ இது வரைக்கும் இருந்ததில்லை. ஆனால் இப்போ அங்கேருந்து வர படங்கள்லாம் பிரம்மாண்ட வெற்றியை பெறுது. எஸ், தெலுங்கு தமிழ் எப்பயுமே அந்த காம்படிஷன் இருந்துட்டு. ஆனால் இன்றைக்கி அவங்க 1000 கோடி ஃபிலிம்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து அப்படி ஒரு பெரிய ஹியூஜ் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதோ அல்லது சக்ஸஸ்ஃபுல்லான அந்த ஃபிலிம்ஸ் வர்றதோ இல்லை அப்படிங்கிற ஒரு 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 கம்பேரிசன் வைக்கிறாங்க தமிழ் தெலுங்கு. இல்லை, அதாவது தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ராஜமௌழி சார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். பெரிய லெவல் படங்கள், இமேஜினேஷன்ஸ் அண்ட் திங்கிங் பிக் விஷுவல்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடிய திறமை வந்துடுச்சு. நம்ம வந்து நம்ம கூடயே வந்துட்டு இருந்த கர்நாடகா இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிட்டாங்க திடீர்னு. கேஜிஎஃப் கொடுத்தாங்க, கேஜிஎஃப்ல பேரை கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் காந்தாரா கொடுத்தாங்க, காந்தாரா இங்கே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இட் இஸ் இவால்விங் சொசைட்டி, இவால்விங் ஃபிலிம்ஸ் தான். டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகுது, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாமே நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு தான். ஸோ இன்றைக்கி அவங்க எடுப்பாங்க, நாளைக்கு இங்கே யாராச்சும் உருவாகலாம். எங்கேயோ பிறந்திருப்பான் ஒரு பெரிய படம் எடுக்கிறது, அது எப்போ வரும்னு தெரியாது. இப்போ போர்த்துகல் வரும்போது விக்னேஷ் ராஜா யாருக்கு தெரியும், ஃபஸ்ட்டு படம் தானே. கீர்த்தி இது ஃபஸ்ட்டு படம் தானே. ஸோ தே வில் திங்க் டிஃப்ரெண்ட், தே வில் ட்ரை டு மேக் பிகர் ஃபிலிம்ஸ். நடக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அந்த பொட்டன்ஷியலாக இருக்குது. இட் இஸ் ஹவு யூ மேனேஜ். அதுக்கு வந்து ஃபண்டிங், மார்க்கெட்டபிலிட்டி இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நான் சொன்னல முதல்ல, எனக்கு என்ன மார்க்கெட் அசஸ் பண்ணாமல் நான் ஒரு படத்தை வந்து 30 கோடி செலவழிச்சு படம் எடுக்க சார் சொல்லி யாரோ தெரிஞ்ச ஒருத்தர் மாட்டிட்டார். பண்ணலாம் சார், 40 கோடி படம் எடுக்கலாம்னா அப்படி பார்க்கக்கூடாது. படத்தில் சொல்கிறது அட்லீஸ்ட் நம்ம ஆடியன்ஸை துரோகம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. நான் படங்கள் பேரை சொல்ல விரும்பவில்லை. சில பேர் துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் ஏதோ படம் எடுக்கிறதுக்காக எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டி ஒன்று இருக்குல்ல. மினிமம் கேரண்டி அட்லீஸ்ட் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரி, நம்ம நல்ல படம் தான் எடுத்திருக்கோம், ஆடியன்ஸ் விரும்புகிறானா இல்லையா தெரியல. அது கான்ட்ரவர்ஷியல் படம் வந்தால் ஒத்துக்க மாட்டானா, அது போல்டாக எடுத்தோன்னு அந்த மாதிரி பி ரெஸ்பான்சிபிள் டு தி ஆடியன்ஸ். அவங்க தான் தியேட்டருக்கு மெனக்கெட்டு வராங்க. பஸ்ஸில் வராங்களா, ஆட்டோவில் வராங்களா, பைக்கில் வராங்களா, பார்க்கிங் போகிறாங்களா, பாப்கார்ன் வாங்கி தராங்களா, குழந்தை குட்டிகளை கூப்பிட்டு வராங்களா, அவங்க செலவு என்ன? ஒரு படம் வந்து பார்க்கறதுக்கு 3000 ரூபா செலவு ஆகுதுன்னா வந்து அவங்க மெனக்கெட்டு வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் சம்திங் யூ கிவ் தம் விச் வில் கேரி இட் பேக் டு ஹோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிரமாதமான சாங்ஸ் எவ்வளோனா பிக்சரைசேஷன் ஒன்று சொல்லிட்டு போட்டோம். ஃபைட் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. சம்திங் டேக்கவே இருக்கணும்ல. மெனக்கெட்டு வந்து நீங்கள் வந்து இந்த இது டைரக்டர் ஏன் பிரமாதம் எடுப்பார்னு சொல்லி உள்ளே வரும்போது அந்த டைரக்டரே உங்களுக்கு சொதப்பிட்டாருன்னா உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. இது எப்படி இருக்குது தெரியுமா? அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியன் நான் மேட்ச்சை பார்க்குறதே இல்லை. ஸ்பின்னிங் கிரவுண்டு போடுறது இந்தியாவில் தான் ஸ்பின்னர்ஸு.
இங்கேயே நீ தோத்துட்டேன்னா எனக்கு கேவலமாக இருக்குது, 2 நாள் பாதிப்பு ஏற்பட்டு போதில்ல. அதே மாதிரி தான் ஒரு ஹீரோவை பார்க்குறதோ ஒரு இயக்குனரை பார்த்து படம் பார்க்குறவனுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜென்யூரிட்டி இல்லாமல் போச்சுன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போச்சுன்னா அவன் வருத்தப்படுறான்னு நீங்கள் மறந்துட்டு படம் எடுக்கக்கூடாது. ஆடியன்ஸுக்கு எனக்கு பாதிப்பாயிடுச்சு, 2 நாள் பாதிப்பு எனக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து விளையாடும் போது என்னன்னா 100 ரன்னுக்கு மேலே அடித்தா இவ்வளோ ஸ்பின் ஆகுது. நம்ம ஸ்பின்னர்ஸ்லாம் நல்லா பிரமாதம் விளையாடுவானுங்க, ஒரு 20-35 ஓவர்லேயே அடிச்சு தூள் கிளம்ப போகிறான்னு பார்த்தா ஆல்ரெடி 10-2 ஆகணும். சுப்பன் கில் வந்து கழுத்து சுலுக்கிச்சு, அவர் உள்ளே போட்டார். 10 ரனுக்கு 3 விக்கெட்னா அப்புறம் என்ன தேருமாது? அந்த மாதிரி ஆனால் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் அவ்வளோதானா? ஒரு டிஃபிகல்ட் விக்கெட்டில், அதுவும் நம்ம ஊரில் இருந்த விக்கெட்டில், ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டில் நீ ஸ்பின்னே ஆட தெரியாதவருக்கானங்க. அப்போ என்ன ஆயிடுது, வி ஸ்டார்ட் திங்கிங் நம்ம பாதிப்புக்குள்ளாகிறோம்ல. இதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, அது ஒரு கேம் தானே, விட்டுட்டு போலியே. ஐ எம் ஆல்சோ வூண்டட், ஐ எம் ஆல்சோ ஹர்ட். நம்ம டீம் வின் பண்ணு நினச்சி உட்காந்து பார்க்கும்போது அந்த டீம் தோக்குறது ஃபைட் பண்ணி தோத்துன்னு தான் வேறு. நம்ம விமென்ஸ் டீம் வந்து ஆஸ்திரேலியாவோட வந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் பேசப்படும். ஸோ இப்போ சக்தே இந்தியா ஷாருக் கான் நடித்தார், கடைசியில் வந்து எஸ்டாப்ளிஷ் சம்திங் வின்னிங் வந்தோடனே அது ஒரு இதில் எல்லாருமே ஆல் மோட்டிவேட், தேர் ஆல் ட்ராவலிங் வித் யூ. அது மூவியாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு கதாநாயகனாக இருக்கட்டும், எந்த ஸ்டாராக இருக்கட்டும், உங்களை ஃபாலோ பண்ணுறான், வெறியாக உங்களை ஃபாலோ பண்ணுறான். அவனுக்கு நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கணும்னு அவன் விரும்புறதை நீ கொடுக்கணும்ல. சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகணும். 1000 ரூபாய் செலவு பண்ணி வந்து பார்த்தேன் தலைவன் படத்தை, நல்லாந்துரா அப்படின்னு சொல்லணும்ல. என்னடா படம் அவனே சோகமாக போகக்கூடாது மூஞ்சி வச்சுக்கிட்டு. அதுக்கு சொல்கிறேன், புரியுது. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் எல்லாத்துலேயும், எல்லா தொழிலையும் இருக்கணும், சினிமாலையும் இருக்கணும், எதுலேயும் இருக்கணும். நம்ம எடுக்கிறதா சினிமான்னு நினைச்சாங்களோ இவங்க என்ன நம்ம சொல்கிறத காட்டுறதா? எனக்கு என்ன, சில பேர் வந்து அது மூடு மந்திரம் மாதிரி வச்சுக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன், போட்டு காமிக்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செலக்ட் அபவுட் 25-30 பீப்புள் ரெகுலராக ஆஃப் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம், பூ விற்கிற அம்மாவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு 25-30 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு நீ படத்தை பாருங்கன்னு சொல்லி நீங்கள் மொபைல்லேருந்து எடுத்துருவாங்கன்னு சொன்னால் செல்லாம் பிடிங்க வச்சுக்கோங்க, நீ போட்டு காமிச்சு வியூ கேட்டு பார்க்கலாம்ல. அதில் என்ன மாற்றம் செய்யலாம், இல்லை என்ன அவங்களுக்கு ஒரு வியூ வரும்ல. இன்னொன்று எடுக்கும்போதே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் எடுத்துடுறாங்களோ? எடுக்கும்போதே நீங்கள் வந்து டோட்டலாக வந்து எடிட் பண்ணல. அப்போ சில பேர் ஒரு புதிய கருத்தை சொல்லலான்னு தைரியமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து போட்டு பார்த்து இது ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பார்க்கணும்ல. ஓகே, அது வந்து செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ ஆடியன்ஸ் மீதான அந்த பொறுப்பு, அவங்களுக்கு காட்ட வேண்டிய அந்த அக்கறை இருக்கும் பட்சத்தில் நம்ம இல்லை கண்டிப்பாக இல்லை, எந்த தொழில் செஞ்சால் நான் வந்து நாட் ஓன்லி சினிமா, நான் தான் சொன்னேன், இப்போ கேம் பற்றி சொன்னேன், சினிமா பற்றி சொல்கிறேன். இப்போ என்னை எதிர்பார்ப்போடு வரவங்களுக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கணும்ல. சும்மா வந்துட்டு போனார் அந்த படத்தில், அதுக்கு போய் நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு போனோம் பாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஏதோ சொல்லியிருக்கான்னு சொல்கிறேன், அதுக்கு சொல்கிறேன். ஓகே சார், தியேட்டரை போய் பார்க்குறது, கூட்டமாக போய் பார்க்குற அந்த இதெல்லாம் கணிசமாக குறைஞ்சிருச்சு. ரொம்ப வெகு சில படங்கள் தான் தியேட்டர் சக்ஸஸ் ஆகுதுன்ற ஒரு ரீசன் என்னென்னா, நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால. இப்போ ஸ்டேஜிலேருந்து சினிமா வந்து, சினிமாலேருந்து டெலிவிஷன் வந்துச்சு, இப்போ டெலிவிஷன் பார்த்தா சேட்டலைட்டு, ஓடிடி, இப்படி பிளாட்ஃபார்ம் மாறிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்துடுச்சு. இப்போ எதுக்கு நம்ம கொடுக்குறதுன்னு தெரில. இது கண்டென்ட் கொடுக்குறதா, டெலிவிஷன் கண்டென்ட் கொடுக்குறதா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் கண்டென்ட் கொடுக்குறதா, ஆடியன்ஸுக்கு தியேட்டரில் கண்டென்ட் கொடுக்குறதா. ரெண்டாவது, இன்றைக்கி இதில் வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பது என்பது குறைஞ்சிடுச்சு, ஒத்துக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, 30 நாளில் தான் இங்கே வந்துடுவேன், முதல்ல அந்த படமே பார்க்க முடியாதுச்சா, வந்து கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பார்த்துருப்பான். நல்ல படம் போய் பார்க்கணும், தியேட்டரில் 30 நாள் மிஸ் பண்ணிடக்கூடாது போய் பார்த்த காலங்கள்லாம் கிடைக்காது அந்த படம். அவ்வளோதான், போச்சுன்னா தேர்ட் ரிலீஸுக்கு வந்தால் தான் உண்டு. அப்படி இருந்தது. இன்றைக்கி நேரம் வந்து 30 டேஸுக்கு சீட்டு வந்துடுச்சுல. இப்போ தியேட்டரில் வந்து டூடை பார்க்குறாங்க, பல பேர் பார்க்காம இருந்துட்டு இப்போ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்கல்ல. அப்போ இவங்கெல்லாம் வந்து தியேட்டருக்கு போயிருந்தால் தியேட்டரும் செழிச்சிருக்கும். இன்னும் ஒரு 100 தட் இஸ் நாட் ஹேப்பனிங் பிகாஸ் கேட்டால் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் வந்துடுச்சு, காம்படிஷன் இருக்குது. அது எப்படி வந்து நம்ம போராடி வெற்றி பெற போகிறோம் தான் பார்க்கணும். ரெகுலேட் பண்ணணுமா சார்? ரெகுலேட் பண்ணவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனாக சொல்லுது, ஃப்ராங்க் ஒப்பீனியன். ஓகே, அடாப்ட் ஆகணும். இது வந்து வேறு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து 60 நாளைக்கு தாங்குமான்னு கேட்டால், 60 நாளைக்கு அவன் வந்து படம் வாங்கிட்டா எல்லா இடத்தையும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. ஒய் ஷுட் தி பே மணி அண்ட் பைட்வாங்க. ஸோ இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட் பீரியட். ஓகே, சினிமாக்கே டிஃபிகல்ட் பீரியட் தான். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் சார், அடுத்தடுத்த பிளான். இப்போ வந்து அடுத்தது கொம்பு சிவி நானும் சர்மா பாண்டியன் பண்ணியிருக்கணும். தட் பொன்ராம் வந்து ஆல்ரெடி வருத்தப்படாத வாலிபன், ரஜினி முருகன், டிஎஸ்பின்னு வரிசையாக நிறைய படம் கொடுத்துட்டாரு.
இது ஒரு காமெடி பேஸ்டு இமோஷனல் ஃபிலிம். ஓகே. ஆமாம், டீசர் பார்த்தாலே தெரியும். ஒரு நல்ல ஒரு இதுலேயும் ஒரு ஒரு மேட்ரு எடுத்துக்கிட்டாரு, சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு மேட்ரு எடுத்து அது எங்கள் மூலியமாக அது எப்படி கரெக்ட் பண்ணுறாருன்ற ஒரு கருத்தும் வந்துடுது. ஸோ எல்லாமே சொல்லியிருக்காரு. ஒரு இமோஷ்னல் ஃபிலிம் அண்ட் உறவுக்கு பாசத்துக்கும் வந்து கட்டுப்படுகின்ற ஒரு ஃபிலிம் நல்லா பண்ணியிருக்காரு. அது இதில் என்னென்னா பெரிய இதுனா, என்னுடைய அன்பு சகோதரர், அன்பு நண்பர், நெருங்கிய நண்பரான விஜயகாந்த் சாருடைய சன், அவர் கூட நடிச்சிட்டு இருக்க ஒரு ஃபீலிங்லேயே இந்த படம் ஃபுல்லாக நடிச்சிருக்கேன். ஸோ ஐம் ஹாப்பி டு டேக் ஹிம் அலாங் வித் மீ அண்ட் வி ஆர் ஹாப்பி டு ஒர்க் டுகெதர் இன் திஸ் ஃபிலிம். ஐ ஹோப் திஸ் கிரியேட்ஸ் அ மேஜிக். விஜயகாந்த் சாரோட நடித்த ஒரு காலங்களை நினச்சி பார்க்கின்ற, அதுவும் அப்படியே அவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு அந்த படம் நடிச்சிருக்கேன். அது ஆடியன்ஸ் ஷுட் அப்ரிஷியேட் தட். இந்த மாதிரி இந்த உறவு தொடர்கிறது அப்படின்னு வந்து அந்த இமோஷனில் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணோம். சண்முக பாண்டியன் ஷுட் ஆல்சோ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. சார், விஜயகாந்த் சாரை பற்றி பேசுனீங்க. எந்த அளவுக்கு அவர் முக்கியமானவர், எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க, எமோஷ்னல் கனெக்ட் எவ்வளோ? என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறத விட, ஒரு நல்ல மனிதர், நெருங்கிய நண்பர், பயணித்த காலங்கள், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், அவருடைய வந்து பயணித்த காலங்கள், கலை உலகத்தை பயணித்த காலங்கள் எல்லாமே நினச்சி பார்க்கும்போது ஈ ஷுட் நாட் ஹவ் காட் தட் ஏர்லி இன் லைஃப் அப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ தட்ஸ் ஒன்லி திங் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோம் தான் சொல்லுவேன். 100 கோடி இன்னைக்கு ரொம்ப, அதான் தியேட்டருக்கு வர மக்களோட எண்ணிக்கையே குறைஞ்சிருக்கு. நிறைய டிஃபிகல்ட்டிஸ், ஓடிடி அது இதுன்னு இருக்குது, பைரசி ஃபோனில் வந்துடுது. இந்த சுச்சுவேஷன்ஸில் 100 crore அப்படிங்கிறது பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ்டு ரிவ்யூவோடு சேர்த்து அது எப்படி அப்படி சாத்தியமாகுதுன்னு பார்க்கலாம் சார். இல்லை, ஆடியன்ஸுக்கு வந்து அதான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு படம் வந்து யாருமே படம் எடுக்கிறவங்க எல்லாமே நல்லா ஒரு வெற்றி படம் கொடுக்கணும்னு படம் எடுக்கிறாங்க. வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது வந்து நம்ம கையில் இல்லை. ஆனால் படம் எடுக்க நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட போனோன்னு எது பிடிக்குது எது பிடிக்கலன்னு நம்மளுக்கு சொல்ல முடியல. சம்டைம் நல்லா தான் இருக்கும், ஏன் இந்த படம் ஓடலை அப்படின்னு கேட்ட காலங்களும் உண்டு. நல்லா தானே பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தேன், அரவிந்தன் பண்ணியிருந்தேன், தியேட்டருக்குலாம் பெருசாக இல்லை, ஆனால் டெலிவிஷனில் வந்து நல்லா இருக்கு அந்த படம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். தசரதன். ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் அது ஏதோ பிடிக்கல, சம்திங் which is missing, which they didn't like, whether they didn't like some person or they didn't like the music, I don't know what they didn't like, but they didn't like. பெரிய சக்ஸஸ் ஆக வேண்டிய படம், பட் அவ்வளோ தூரம் போகல. அப்போ டூடை பொறுத்த வரைக்கும் more than 100 crores 130 crores போயிடுச்சுன்னா அது காரணம், அதில் வந்து காமெடி இருந்திருக்கு, இமோஷன் இருந்திருக்கு, வேல்யூஸ் இருந்திருக்கு. இப்போ ரோஹிணி மேடம் கேரக்டர் பற்றி அது டோட்டல் வேல்யூ தானே, ஒத்துக்கவே மாட்டேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு தெரியும், அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சூழல் வந்து அப்படி இருந்ததுனால ஸோ எவ்ரிதிங் இஸ் கிவன். ஸோ கேரக்டரைசேஷன், இந்த மூவி, இமோஷன்ஸு, காமெடி எல்லாமே கலந்து தான் அந்த படம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த கிரேட்டஸ்ட் சக்ஸஸ் ஆஃப் தட் மூவி டூ. ஸோ அதான், ஆனால் மிக்ஸ்டு ரிவ்யூ அது பாதிக்கல. அது ஸோ இப்போ ரிவ்யூஸ் இல்லை, ஃபைனலாக கலெக்ஷன் என்னன்னு தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் தொழிலாக பார்த்துட்டிங்கன்னா தட் கம்ஸ் டு கலெக்ஷன். எல்லாரும் நீங்கள் சொல்கிற கருத்து ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்குறதே தப்பு. நான் சொல்கிறது இதான் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு இதெல்லாம் கேட்கணுமான்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல, இருக்க மாட்டான்னு நினச்சி நான் சொன்னது தான் கேட்கணும்னு சொன்னேன், டிக்டேட்டராக நான். ஸோ எவ்ரிபடி ட்ரைஸ் டு சே சம்திங். அதில் வந்து எது சிறப்புன்ற அவங்க எடுத்துக்கிறது தான் நல்லது. அதை எடுத்துக்கிட்டு தான் இந்த படம் வந்து ப்ளஸ் அதிகமாக இருந்து மைனஸ் கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறது ஆடியன்ஸோட பார்வையில். ஓகே சார், இப்போ சமீபமாக பேசுகிறதுல ஒரு படத்தை டார்கெட் பண்ணி அல்லது ஒரு ஹீரோவை டார்கெட் பண்ணி சிலர் கேங்காக அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸை உருவாக்கி போலியாக கூட இல்லை அதில் இருக்கிற ஏதாவது குறைகளை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லி அதை ஓட விடாமல் செய்கிறதுல முக்கியமான வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன தான் ரிவ்யூ இருந்துச்சுனாலும் படம் சூப்பர்னா அது எல்லா பேரியரையும் உடச்சிட்டு வந்துடும்னு புரிஞ்சுக்கலாமா? பேரியர் உடைச்சிட்டு வந்துடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டு இல்லை, வேகமாக இப்போ பயணித்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையில் திடீர்னு ஒன்று பார்த்தா இதான் உண்மையாக நினைக்கக்கூடிய சூழல் உருவாக்கிடக்கூடாது. அது உருவாக்குறாங்க. அது ஏன் பண்ணுறான்னு தெரில. அது இந்த காலகட்டம் தான் நடக்குது. எஸ்டர் இயர்ஸ்ன்னு பார்த்தா விஜயகாந்த் சார் படம் ஓடும், ஏன் படம் ஓடும், எல்லாம் பரஸ்பரமாக பேசிக்கும், என்ன இப்போ சரத்து நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரிலாம் இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நெகட்டிவிட்டி உருவாயிடுது. போட்டி இருக்கலாம், அந்த போட்டிக்கு வந்து ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணோம் அந்த அளவுக்கு பண்ணலாம். ஒரு ஹீரோவை பற்றி இன்னொரு ஹீரோட ரசிகர்கள் வந்து அதை கேவலப்படுத்தி அதை எழுதி பண்ணுறது வந்து எந்த விதத்தில் அது சார் என்ன யூஸ்? கலையுலகம் தானே வேஸ்ட். இப்போ நீங்கள் 10 பேர் நடித்தவொன்னே இந்த 10 பேர் படம் ரிசீவ் பண்ணி ஆடியன்ஸ் போய் தியேட்டரில் பார்த்தாங்கன்னா அது வந்து
என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தானே நல்லது. ஒரு 30 நீங்கள் ஒரு வீழ்ச்சி 40% பார்ப்பது yes. என்ன உங்களுக்கு வெற்றி, அதில் என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி? அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அது யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. Yes. paid ஏன் பண்ணி இப்படி ஒரு இது உருவாயிருக்குன்னு அது எப்படி உருவாக்கி தரும்? இந்த மாதிரி போட்டிகள் வரும்போது, அதாவது நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஸ்டார்னு சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்குது. இன்னைக்கு யார் எல்லாருமே போட்டி மனப்பாடம் மட்டும் தான் இந்த கலை உலகத்தில் இருக்காங்க. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பெட்டர் சம்படி. இன்னைக்கு வந்து என்னோட நல்லா பண்ணணும், இவரோட நம்ம வந்து பெருசாக நம்ம நல்லா பண்ணணும்னு யோசிக்கலாம், அதை கெடுக்கணும்னு எப்படி யோசிக்கிறாங்க? எடுக்கணும்னு யோசிக்கிறது தான் தப்பு. மற்றபடி நல்லா வரணும்னு தப்பு கிடையாது. நான் ஐ வாண்ட் டு பிகம் நம்பர் 1 ஸ்டார் இந்த கண்ட்ரி அந்த வேர்ல்டு அப்படின்னா தப்பே கிடையாது. தட்ஸ் யுவர் ஆம்பிஷன். நீ அதை வந்து நான் எவ்வளோ நீ ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்காக கோவப்படக்கூடாது. எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும். அதே சமயத்தில் ஒருத்தர் வளர்ந்து வருவதை கெடுப்பது தவறுன்னு நான் சொல்லுவேன். அந்த படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஆடியன்ஸ் தானே சொல்லணும். இது போட்டி போட்டுக்கிட்டு மாற்றி பண்ணி எல்லாரும் ஒரு கஷ்டமான ஒரு சூழல். இதை மாற்றிக்கொண்டால் சிறப்பு. அந்தந்த ரசிகர்கள் இதை மாற்றிக்கொண்டால் சிறப்பு. அது கலை உலகத்தை தான் பாதிக்கும் மொழியா உங்கள் இண்டிவிஜுவலை வந்து பாதிக்காது. ஓகே சார், அப்போது ஒரு படம் சிறப்பாக சரியாக அமைகிறதுக்கு ஒரு மூத்த நடிகராக இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்தவரா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கோ இல்லை ஒரு ஆக்டர்ஸ்க்கோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரியான அக்லியான விஷயங்கள் இதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல நம்ம வந்து நான் சொன்னதான் தொழில் தர்மம், ரெஸ்பான்சிபிலிட்டி டு த பிக்சர். அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவு வந்து ஒரு படம் வந்து நீங்கள் எஸ்ன்னு சொல்லி நடிக்கணும்னு வந்துட்டா நேரம் தவறாமையிலிருந்து அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை சிறப்பாக செய்யணும். நீங்கள் அந்த தயாரிப்பாளருக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் வராத அளவிற்கு உங்களுடைய முயற்சி இருக்கும். உங்களால் ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாது. படம் ஓடுது அது செகண்டரி ஆஸ்பெக்ட். பட் டியூரிங் த ப்ரொடக்ஷன் பி வித் ஹிம் அண்ட் கோஆப்ரேட் அண்ட் ஃபினிஷ் த ப்ராடக்ட் வித்தின் த டைம் லிமிட் பண்ணணும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம நடிகர்களால் வந்துடக்கூடாது. அதே மாதிரி அவங்களும் வந்து ஒத்துழைக்கணும் கரெக்டாக. வாட் எவர் லாஜிஸ்டிக் பேசியிருக்காங்களோ அதையும் கொடுத்து அதுக்கு தான் அவங்களும் வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி படம் பண்ணுறது வந்து முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னேன். தியேட்டருக்கு வர்றது வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்களுடைய கதாநாயகனை சிறப்பாக வந்து பார்க்கணுன்னு வருவாங்க. இந்த டைரக்டர் சிறப்பாக கதை சொல்லியிருப்பான்னு வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பை ஏமாற்றாதீர்கள்னு சொல்கிறேன். மெனக்கெடுங்க. 100% சாட்டிஸ்ஃபைஸ் ஆன பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி உங்கள் கையில் கிடையாது. அவங்களுக்கு சில விஷயம் பிடிக்காமல் போய் போகிறது. ஆனால் நீங்கள் உண்மையாக உழைச்சிருக்கீங்க வந்தால் அதுக்கு மினிமமான கேரண்டி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த மினிமம் கேரண்டி ஒர்க் பண்ணுங்கள். யூ கேன் போஸ்ட்போன் ஃபெயிலியர்ஸ். ஹிட் இஸ் அ ஃப்ளூக்குன்னு ஒரு பெரிய இயக்குனர் எனக்கு சொன்னார் பாலிவுட்லேருந்து. யூ கேன் போஸ்ட்போன் ஃபெயிலியர்ஸ். படம் இயக்கி தயாரித்து கொண்டு வரும்போது இது ஃபெயிலாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம படம் எடுக்கலாம். ஆனால் இது சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லி படம் எடுக்க முடியாது சார். பெரிய டைரக்டர் சொன்னார் எனக்கு. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வெற்றியை வந்து ஃபெயிலியரை வேணும் தள்ளி போடலாம், ஆனால் வெற்றி என்பது வந்து சூப்பர் ஹிட்ன்றது மக்கள்கிட்ட இருக்காது. அப்படி தான் பண்ண முடியும். ஸோ உண்மையாக உழைங்கன்னு சொல்கிறார் அவர். படம் பண்ணும்போது உண்மையாக இந்த படத்திற்காக உழைத்து மெனக்கட்டு சொன்னதை வந்து அந்த இயக்கணும். சரி, எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எல்லாரும் வந்து இது கூட்டு முயற்சி தான். ஒருத்தர் வந்து சொன்னங்கிட்டாருன்னா எல்லாருமே வீக் ஆகிடும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு அந்த உன்னதமான எண்ணத்தோடு அந்த எண்ணத்தை பிரதிபலிப்பு பாசிட்டிவிட்டி கோ டேக் இட் இன் த ப்ராஜெக்ட் அண்ட் ஒர்க் ரியலி ஹார்ட். அப்போ இந்த படம் வெற்றி படமாக அமையும்னு என்னுடைய கருத்து. இன்றைக்கி தான் பண்ணணும். ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட் யோர் செல்ஃப், ரெஸ்பான்சிபிலிட்டி டு த ஆடியன்ஸ் வாட்சிங் த ஃபிலிம். சார், சினிமாவில் இருக்கீங்க, சினிமா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, கூடவே அரசியல்லையும் பயணிக்கிறீங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க சார்? இந்த முதல்லேருந்தே பேலன்ஸ் பண்ணிட்டனால அது பெருசாக தெரியல எனக்கு. அது டெக்னாலஜி இப்போ டெவலப் ஆகிடுச்சு. இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு நான் பல மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ண முடியும், இல்லையா? போயும் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ மோட்டிவேஷன்லாம் வந்து ஒரு 100 பேர் ஜூமில் கனெக்ட் பண்ணி பேசவும் முடியும். ஸோ ஆல் திஸ் டெக்னாலஜி இருக்கனால வி கேன் பேலன்ஸ் அது. சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட் சிறப்பாக செய்யக்கூடிய நபர் தான் நான். அதை வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டு மற்றதெல்லாம் விட்டுறணும், மற்ற அப்படி ஒரு கொஞ்சம் பேர் அதை ஃபாலோ அது வந்து சினிமாவே மாறி போச்சு. நீங்கள் சொல்கிற கருத்து தான் வந்து அரசியல் ஏற்றுக்கொள்கிறார்கள் சொன்னால் அது இல்லை. இப்போ அது வந்து நடிக்கிறாரு, அந்த நடிப்பில் அந்த மாதிரி படம் நடித்தார். இப்போ என்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்குற மாதிரி மக்கள் மனசு பணிகளில் கேட்குறேன். மற்ற பணிகள் பிரிச்சுக்கிறேன்ல. ஸோ வாட் எவர் ஐ டு டூ ஐ பேலன்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டை கொடுக்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் கரெக்டாக போயிடுறேன், இது கரெக்டாக வந்துடும். ஓகே, அப்போ எல்லாத்துலேயும் கரெக்டாக டைம் பேலன்ஸ் பண்ணிட்டு வேறு ஐ கிவ் அ கமிட்மெண்ட், ஐ லிவ் அப் டு த கமிட்மெண்ட். ஒன்று விட்டுட்டு இன்னொன்று வரணுங்கிற. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா இங்கேயும் சரி அங்கேயும் சரி கொஞ்சம் போக வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். ஓகே ஓகே சார். அப்கமிங் எலெக்ஷன் அதுக்கு எப்படி தயாராகிறீங்க? என்ன மாதிரியான பணிகள் சார்?
இல்லை இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் சினிமா இது வந்து டில் ஜனவரி வரைக்கும் யாரும் எந்த அலையன்ஸ் இருந்தும் இப்போ வந்து எல்லாமே கூட்டணியை பொறுத்து தான் இந்த கட்சிகள் ஆயிடுச்சு. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது என்னால் கணிக்க முடியாது. ஏன்னா தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்க, எடுத்திருக்கின்ற முடிவு எப்படி அது வந்து வெற்றிகரமாக கொண்டு போக போகிறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால் இந்த டூ மணி காம்பினேஷன், டூ மணி பீப்புள் இந்த ஃபீல்ட் டுடே. அதனால் மக்கள் மனதில் என்ன இருக்குன்றது இன்றைக்கி கணிக்க முடியாது. ஜனவரி போல் இதே கேள்வி எனக்கு கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியும். எஸ், இது இந்த கேள்வி சார், நீங்கள் ஒரு கட்சியின் தலைவராக பயணிக்கிறதுக்கும் இப்போ முடிவுகள் மற்றவர்களுடைய தீர்மானங்கள் மற்ற விஷயங்களும் இப்போ சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? டெஃபினட்டாக ஒரு நெருடல் இருக்கும். ஏன்னா நான் வந்து எல்லாருடைய வந்து ஒரு முன்னோடி தான். 1996ஆம் ஆண்டு வந்து அன்று இருந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை எதிர்த்து அரசியலுக்கு வந்தவனா. ஸோ 28 years I'm in politics, much before everybody else. மற்றவங்க எல்லாமே விஜயகாந்துக்கு முன்னாடி, ஆமாம், எல்லாருக்கும் முன்னாடி நான் அரசியலுக்கு வந்தவன், எல்லாருக்கும் முன்னாடி அரசியல் பேசினவனா. ஸோ என்னுடைய அரசியல் அனுபவம் அதிகம். ரெண்டாவது என்னுடைய குடும்பம் எல்லாருமே, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். அது எங்கள் பெரியப்பா ஆதித்யநாராக இருக்கட்டும், கேடிகே தங்கமணி சிபிஐ லீடராக இருக்கட்டும், கேபி கந்தசாமி மினிஸ்டர் டிஎம்கேல இருந்தவனும் சரி. ஸோ ஒரு குடும்பம் வந்து எல்லாமே அரசியல் இருந்த குடும்பம் தான். ஆனால் எனக்கு வந்து ஃபிலாந்த்ராபிக் ஐடியாஸ், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தவன் தான். ஸோ அதனால் நான் வந்து 28 yearsக்கு மேலே 96 தான் கணக்கு பண்ணுங்க, அங்கே ஒரு 24 இப்போ 25 நான் பார்த்தோம்னா அவ்வளோ 30 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஒரு 16 வருஷத்துக்கு மேலே நடத்தினேன். 2017 ஆரம்பித்தேன், 2025 வரைக்கும் 24ல் நடிச்சேன். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒன்றே ஒரு சின்ன நெருடல் வரும். அந்த நெருடலை வந்து ஓவர் கம் பண்ணும். ஏன்னா ஒரு தலைவனாக இருந்தால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு காரியகர்த்தாவாக இருக்கோம், நமக்கு உரிய மரியாதை கிடைக்கல அப்படின்லாம் என்ன தோணும். ஆனால் அதை நீங்கள் வந்து எதிர்பார்த்து தான் வந்தீங்களான்னு ஒரு கேள்வியை நம்மளே திருப்பி கேட்டுக்கணும். இதெல்லாம் வராது உங்களுக்கு தெரியாதா? இப்போ நீங்கள் புதுசாக சேர்ந்துருக்கீங்க, அதுக்கு தகுந்தவள ஆஃபீஸ் பேரஸ் தான் இருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதால முடிவு பண்ணி தான் வந்தீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் திருப்பி சொல்லும். நம்ம மனசே கேள்வி கேட்கும். இதெல்லாம் வந்து மீறி தாண்டி வருவது தான் ஒரு வெற்றி பெறுகின்ற மனிதனுக்கு அடையாளம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெருடல்கள் இருக்கும் அங்கங்கே. இது நம்ம இந்த மீட்டிங்கில் இல்லையே, கூப்பிடலையே அப்படின்னு நினைக்க தோணும். இது வந்து ஒரு சராசரி மனிதனாக எண்ணக்கூடிய எண்ணங்கள் அதெல்லாம். அதை முறியடித்து வருவது தான் தலைவன், அது முறியடித்து வருவது தான் வெற்றி காண முடியும்னு நினைக்கிறோம். ஓகே. ஸோ அதில் பெரிய பாதிப்போ அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல. என்ன சார், நம்ம தலைவராக இருக்கும்போது நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்துலேயும் நம்ம அங்கே மையமாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அப்படி சிக்கலாகும்ல, ஏன்னா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, டெல்லி தலைமையில் அங்கே முடிவுகள் நடக்கும். இப்போ அந்த எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பாரத பிரதமர் நேற்று வந்து கோயம்புத்தூர் வராரு, ஏசி சண்முகம் இருக்கார், ஜிகே வாசன் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் கட்சி தலைவராக போயிருக்காங்க. ஒரு கட்சி எங்கள் கட்சியின் தலைவர் இருக்காங்க, முன்னாள் தலைவர் இருக்காங்க, எல்லாம் போகும்போது நான் எந்த இதில் போக முடியாது. அது இப்போ அப்போ கட்சி தலைவராக இருந்தால் நான் போயிருக்கலாமோ, நான் ஒரு கூட்டணியில் இருந்து போயிருக்கலாம்ல. அப்போ அந்த மாதிரிலாம் வரும்போது சில பேர் கேட்பான், என் தலைவன் நீங்கள் இல்லை தலைவான்னு கேட்பான். டேய், நம்ம இயக்கத்தில் இணைஞ்சிட்டோம், நம்ம என்ன அதுக்கு போகுது, அது என்ன டாப்பில் என்ன சொல்கிறாங்களோ, நம்ம தலைவர் என்ன சொல்கிறோம் அப்படி தான் போகணுமே, அது கிரகிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு தான் வந்திருக்கோம், அது அப்படி தான் ட்ராவல் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு அப்போ அந்த நெருடல் உங்களை பாதிப்பு கிடையாது. பட் ஸோ மற்றவங்க கேட்பாங்கல்ல, என்ன தலைவர் நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நான் போகாததுக்கு காரணம் தானே. இப்போ வந்து நான் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்து ஒரு தலைவனாக இருந்தால் நானும் போயிருப்பேன், அந்த இடத்துல உங்கள் பொசிஷன் இருந்திருக்கும். அப்போ இப்போ வந்து வேறு, அதை அப்படி அடாப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க சார்? ஏன்னா பல பேருக்கு இதை முடக்கிடும்ல. நான் வந்து ஒரு வித்தியாசமான மனிதன். என்னை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ரேர் குவாலிட்டி. அது நிறைய மெனி பீப்புள் டூ நாட் நோ மை குவாலிட்டிஸ். எனக்கு வந்து எதையுமே வந்து ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணி என்னை வருத்திக்க மாட்டேன். ஐ கோ வித் மை டிசிஷன்ஸ். அந்த எடுத்த முடிவில் வந்து உண்மையாக உழைப்பேன். அதுதான் எனக்கு முக்கியமாக தெரியும் இல்லையே. இந்த சைட் ஃப்ரில்ஸ்லாம் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஓகே, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடுவேன். இந்த இடத்துல நான் கருத்து சொல்லியிருக்கணும், இந்த கருத்து சொல்ல அலோவ் பண்ணுங்கலாம் கேட்டு நான் போயிடுவேன். பட் எங்கே வந்து இதெல்லாம் வந்து நடக்கிற ஒரு நடைமுறையில் போய் நம்ம போய் தலையிட முடியாது. ஸோ அடாப்டேஷன் இருக்கணும் லைஃப்பில். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து முதல்ல எடுத்த முடிவே தப்பாக போயிடும். ஸோ நம்ம எடுக்கிற முடிவுகள் நோக்கி, ஆமாம், அந்த முடிவு எடுத்தாச்சுன்னா அப்புறம் என்ன திருப்பி வந்து அதை சிந்திக்க கூடாது. யூ ஷுட் ட்ரை டு டூ யுவர் பெஸ்ட் இன் தட் பார்ட்டி, அவ்வளோதான். தட் ஐம் வில்லிங் டு டூ. 2026 வந்து கேட்ட கேள்விக்கு அதான் பதில். கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து வெற்றி வாகையை சூடுவதற்கான முயற்சி எடுப்பது நான் மும்மரமாக இருப்பேன். சூப்பர் சார். ஃபிட்னஸ் சார், எல்லாரும் இந்த கேள்வியை தவிர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களை பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்காம போனால் தான் அது அபத்தம். எப்படி சார் இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? மறுபடியும் இந்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ஆரோக்கியம் தான் முக்கியங்க லைஃப்பில். ஆரோக்கியம் இல்லாட்டி ஒன்றுமே சாதிக்க முடியாது.
சரி பார்த்தீங்க போதைக்கு அடிமையாகி நிறைய கொலைகள் நடக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சட்ட ஒழுங்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இது இன்றைக்கி இருக்கிற இஷ்யூஸ் தான். தன்னை அறியாமல் செய்வது தான் குற்றம் என்று, தன்னிலை மறந்து செய்வது தான் குற்றம். அந்த பையன் எப்படி செஞ்சான், ஒரு மர்டர் பண்ணுறதுக்கு எப்படி தைரியம் வந்தது, ஒரு காவல் குடியிருப்புக்குள்ளே போயிட்டு திருச்சி அருமையில் வந்து பண்ணுறாங்கன்னா அவன் தன்னிலை மறந்து அங்கே உள்ளே போயிருப்பான். ஏன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு, அங்கே தைரியமாக உள்ளே ஓடுறான்னா அவன் தன்னுடைய நிலையில் இல்லை, அவன் தன்னிலை மறந்து எல்லாம் செய்கிறாங்க. அப்போ போதை வந்து சீர்கழித்து கொண்டிருக்கிறதுங்க. நம்ம அதுக்கு கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கிறலாம். இளைஞர்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஆரோக்கியம் தான் இதுக்கெல்லாம் டிவியேட்டே ஆக மாட்டாங்க. பேசிக்காக நீ நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா வச்சுக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், சக்தி இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும்னு நம்பினோம்னா அன்லஸ் அன்டில் ஒரு ஹெல்த்தி பாடி இல்லாட்டி என்ன சாதிக்க முடியும்? நோய்வாய்ப்பட்டு வீட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு. உங்களை சேவ் பண்ணுறது, உங்களுக்கு மருத்துவ செலவு, இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். ஸோ நான் சொல்கிறது ஃபைனலாக என்ன சொல்லணும்னா, ஒன்று குடும்பமாக அழகாக எல்லாம் ஒற்றுமையாக இருந்து எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அலைபேசியை ஊற வச்சுட்டு உட்காந்து பேசணும், அது பக்கத்தில் வச்சுட்டு அதையும் வச்சுட்டு உட்காந்து பேசணும். ஸோ குடும்ப டைம்னு ஒன்று வச்சோம்னா நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழணும், இதெல்லாம் வந்து வாழ்வியலை பற்றி பேசுகின்ற இடமாக குடும்பம் இருக்கணும். முதல்ல அந்த குடும்பம் இருந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாட்டி நம்ம வருங்காலம் எப்படி இருக்கணும் சிந்தித்து பார்க்குற உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆக அனைவரும் சிந்தித்து செயல்படுவோம், வெற்றி காண்போம் என்பதுடன் உங்களுடைய அருமையான சந்திப்பிற்கு நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.